சங்கர, எங்க வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு. தீர்ந்து 10 நாள் ஆகுது. புக் பண்ணியாச்சு, இன்னும் வரல. உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா? எங்கண்ணே, எங்க வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து 10 நாள் ஆச்சுண்ணே. புக் பண்ணியாச்சுண்ணே, வரலண்ணே. எப்படி சமைக்கிறீங்க? அண்ணா, எங்க வீட்டு பின்னாடி இடம் இருக்குண்ணே. அதுலதான் விறகு போட்டு சமைச்சிட்டு இருக்கேண்ணே. அண்ணா, உங்க வீட்டு பின்னாடி இடம் இருக்குமே, அதுல நீங்களும் விறகு போட்டு சமைச்சிட வேண்டியதானே? அடுப்பு போடலாம். என் ஒய்ஃபுக்கு விறகு அடுப்புல சமைக்க தெரியாதியா? ஏன் ஒய்ஃப் மட்டும் எங்க சமைக்க தெரியுது? 10 நாள் நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. எங்கேயும் நடக்கிற சண்டைக்கு ஒன்னு அடுப்புல சமைக்க விட்டாங்க. ஆனா சண்டை முத்துச்சுன்னு வச்சுக்க, நிரந்தரமா நீ அடுப்புல கிடந்து வேக வேண்டியதுதான். 10 நாளா அடுப்புல கிடந்து நானு எப்படி கருத்து போயிட்டு வரேன். ஆமா, இல்லன்னா ரொம்ப சகப்பா இருந்த, இப்ப அடுப்புல கிடந்து கருத்து போயிட்ட. சரி, பரவாயில்ல, இப்படியாவது சொல்லி ஒரு ஆறுதலை தேடிக்க. அதான் சங்கரு, நான் சொல்றத நல்லா கவனிச்சு பாரு. நமக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் நம்ம பழசுக்கு திரும்புறோம். கொரோனா வந்துச்சு, கபசுர குடிநீர் குடிச்சோம். ஆமா. மஞ்சளை கரைச்சி வீடு முழுக்க அடிச்சோம். சாணியை கரைச்சி வாசம் முழுக்க தெளிச்சோம். இப்போ விறகு அடுப்புல சமைக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? பழச நம்ம எப்போதும் மறக்கவே கூடாது. ஆமாண்ணே, இனிமே நம்ம கூட பழைய பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் ஒரு ரீல்ஸ் எடுத்து பதிவு பண்ணுவோம்ண்ணே. செய்வோம். சரி சங்கரு, நானும் விறகு அடுப்பை போடுறேன், ஊதாங்குலைய கையில் எடுக்கிறேன், பழசுக்கு திரும்புறேன்.